ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் 2022 கார்த்தி நடிச்சு வெளியான சர்தார். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் 1988 வருஷம் சர்தாருங்கிற ஒரு ரா ஏஜென்ட் இந்தியன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கிற PK அப்ரஹாமை கடத்தி இந்தியா பங்களாதேஷ் பார்டர்ல நடுக்கடல்ல ஒரு போட்ல வச்சு சுட்டு கொள்றாரு. இந்திய ரகசிய உளவாளி தேச துரோகியா மாறிட்டான்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. கட் பண்ணா பிரசன்ட்ல விஜய் பிரகாஷ்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவுக்கு ஷாலினின்னு ஒரு கிரஷ் இருக்காங்க. அவங்க ஒரு நேர்மையான அட்வொகேட். பல பொதுநல வழக்குகள்ல தானா போய் ஆஜராவாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வாங்க. இவங்கள ப்ரொபோஸ் பண்ண ஹீரோ பல வருஷங்களா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சில காரணங்களால இன்னும் நேரடியா சொல்லல. ஹீரோ சொல்லலனாலும் அவர் தன்னை ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்றாருன்னு ஷாலினிக்கு நல்லாவே தெரியும். என்னதான் ஹீரோவுக்கு டிபார்ட்மெண்ட்ல ஒரு சைட்ல நல்ல பேர் இருந்தாலும் அவர் ஒரு தேச துரோகியோட பையன்னு சொல்லி பல பேர் அவரை அப்பப்போ மட்டம் தட்டிட்டே இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல சர்தார்னு ஒரு ரா ஏஜென்ட் காட்டிருப்பார்ல, அந்த சர்தாரோட பையன் தான் இந்த விஜய் பிரகாஷ். சர்தார் தேச துரோகி ஆயிட்டதுனால அவரோட மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஹீரோ மட்டும் சாகல. சின்ன பையனா இருந்த ஹீரோவை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் எடுத்து வளர்த்திருக்காரு. ஹீரோ அவரை சித்தப்பான்னு கூப்பிடுவாரு. ஒவ்வொரு தடவை தேச துரோகியோட பையன்னு யாராவது சொல்றப்போ ஹீரோ அதை பெரிய அவமானமா ஃபீல் பண்றாரு. தேச துரோகியோட பையங்கிற அவமானத்தை தொடக்க தான் இவர் போலீஸ்ல சேர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திறமையா செயல்பட்டு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா ராத்தோர்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட காட்டுறாங்க. ஓயாசிஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய வாட்டர் சப்ளை கம்பெனி ஓனரான இவர் ஒன் இந்தியா ஒன் பைப்லைன்ங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்டை உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதாவது இந்தியால அங்கங்க சின்ன சின்னதா சதறி இருக்கிற நீர் வளத்தை ஒன்னா சேர்த்து எல்லா இடத்துக்கும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாரு. வறண்ட பாலைவனமா இருந்தாலும் வயக்காடா இருந்தாலும் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற டேப்பும் சிங்கிள் யூனிஃபைடு பைப்லைன் நெட்வொர்க் மூலமா தண்ணியை கொண்டு போய் சேர்க்கறதா இந்த ப்ராஜெக்ட். இதோட ஃபேஸ் 1 சவுத் இந்தியால ஸ்டார்ட் ஆக போகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சில மாசங்கள வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இன்னும் சில வருஷங்கள இந்தியா முழுக்க இந்த வாட்டர் பைப்லைன் நெட்வொர்க் வந்துடுன்னு இவர் மீடியால சொல்லிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு 2 ரிட்டையர்ட் ரா ஏஜென்ட் சேட்டலைட் போன் மூலமா பேசிட்டு இருக்காங்க. இவர் பேரு விக்டர், இவர் பேரு தெரியல. ஆனா இவரோட அண்டர் கவர் நேம் காக்ரோச். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடக்க போகுது. ராத்தோர் ஜெயிக்க போறான். அவனை எப்படியாவது தடுத்தாகணும். இந்த ஒன் இந்தியா ஒன் பைப்லைன் பிளான் எவ்வளவு பெரிய ஆபத்தானதுன்னு தெரியாம மக்கள் அவனை நம்பிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தடுக்கணும்னா சர்தார் வந்தாதான் முடியும். ஆனா அவன் கோட் ரெட் இல்லாம வெளியே வரமாட்டான். அந்த கோட் ரெட் ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கு. அதை எடுக்க சரியான ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணணும்னு பேசிக்கிறாங்க. ராத்தோரோட உண்மையான பிளான் என்னன்னா, இந்தியால அங்கங்க ஏரி குளம் குட்டையில இருக்கிற தண்ணி எல்லாம் ஒன்னா கலெக்ட் பண்ணி இந்த பைப்லைன் வழியா நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாரு. ஒவ்வொரு வீட்லயும் EB மீட்டர் மாதிரி வாட்டர் மீட்டர் இருக்கும். மக்கள் எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றாங்கன்னு அதுல காட்டும். அதுக்கு அவங்க பணம் கட்டி ஆகணும். யாருக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த தண்ணிக்கு இவங்க வைக்கிறதா வேலை. சோ மொத்த நாட்டோட வாட்டர் கண்ட்ரோலையும் தன்னோட கையில வச்சுக்கணும்னு பிளான் பண்றாரு. கட் பண்ணா சென்னை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. சமீராங்கிறவங்க ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. ஷாலினி தான் அவங்களுக்காக ஆஜராகிறாங்க. சுத்தமான குடிநீரை ஃப்ரீயா மக்களுக்கு கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமை. அதை பிரைவேட் கிட்ட கொடுக்க கூடாது. சோ இந்த ஒன் இந்தியா ஒன் பைப்லைன் ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்ண சொல்லி வாதாடுறாங்க. ஆனா கோர்ட்ல கேஸ தள்ளுபடி பண்ணிடுறாங்க. கோர்ட்டுக்கு வெளியே விக்டர் வீல் சேர்ல வராரு. அவர் சமீராவை மீட் பண்ணி இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்ணணும்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இந்த ஆளை பாருங்கன்னு சொல்லி ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை கொடுக்குறாரு. கரெக்டான டைமுக்கு போங்க, ஆனா ட்ரெயினை மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சில நாட்கள் கழிச்சு இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்ண சொல்லி ராஜாஜி பவனுக்கு முன்னாடி பர்மிஷன் இல்லாம ஷாலினி சமீரா தலைமையில ஒரு போராட்டம் நடக்குது. நியூஸை கவர் பண்ண மீடியா ஆளுங்களும் வந்துடுறாங்க. கூட்டத்தை கலைக்க போலீஸ் சைட்ல இருந்து ஹீரோவா அனுப்புறாங்க. வாட்ஸ்அப் மூலமா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி கூட்டம் சேரக்கூடாதுன்னு போலீஸ் கேமரா ஆன் பண்ணி சிக்னலை கட் பண்றாங்க. போராட்டம் பண்றவங்களை அரெஸ்ட் பண்ண ஆர்டர் வர வரைக்கும் ஹீரோ ஷாலினி கூட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அரெஸ்ட் ஆர்டர் வந்ததும் போலீஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்திட்டு போறாங்க. ஈவினிங் ஆனதும் எல்லாத்தையும் டீடைல்ஸ் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஹீரோ வந்து பார்த்து காலையில ராஜாஜி பவன்ல போராட்டம் பண்ணவங்களோட லிஸ்ட் அவசரமா வேணும்னு கேக்குறாரு. என்ன விஷயம்னா, ராஜாஜி பவனுக்கு அண்டர் கிரவுண்ட்ல ராக்கு சொந்தமான ஒரு சீக்ரெட் ரெக்கார்ட் ரூம் இருக்கு. பழைய ராணுவ ரகசியங்கள்லாம் அதுல தான் இருக்கு. இன்னைக்கு காலையில அந்த ரூம்ல இருந்து ரெட் லெட்டர்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை யாரோ தெளிட்டாங்க. போராட்டம் நடக்கிறப்ப போலீஸ் கேமரா ஆன் பண்ண டைம்ல எல்லா சிசிடிவியும் ஆஃப் ஆன கேப்ல யாரோ ஒருத்தர் கள்ளசாவி போட்டு உள்ள பூந்து அந்த டாக்குமெண்ட்டை திருடிட்டாங்க. CBI, இன்டெலிஜென்ஸ், ரான்னு ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் மண்டையை பிச்சிட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. போராட்டம் நடந்தப்ப மீடியா வந்து போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, சோ அதுல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்க ஹீரோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு மீடியா பர்சனை பார்த்து அவர் எடுத்த போட்டோ எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது சமீரா மட்டும் நைஸா எங்கேயோ நழுவுறது போட்டோவா கேப்சர் ஆயிருக்கு. அப்போ டாக்குமெண்ட்டை திருடின தேச துரோகி சமீரா தான். எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோ இவங்களை பிடிச்சா தேச துரோகியோட பையங்கிற பேர் போய் தேச துரோகியை பிடிச்சு கொடுத்தவங்கிற பேர் வந்துரும்னு வேகமா செயல்படுறாரு. உடனே சமீராவோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போனா அங்க சமீராவோட பையன் மட்டும்தான் இருக்கான். உங்க அம்மா எங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றான். அந்த பையன் கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. அதை பத்தி கேட்கும்போது நான் எங்க இருக்கேன்னு ட்ராக் பண்ண எங்க அம்மா கட்டி விட்டாங்கன்னு அவன் சொன்னதும் அப்போ இந்த வாட்சை வச்சு அவங்க அம்மாவை ட்ராக் பண்ணலான்னு சொல்லி அந்த வாட்சை ஹீரோ வாங்கிக்கிறாரு. சமீரா ஒரு
கேக் ஷாப்ல இருக்கிற மாதிரி அந்த வாட்ச்ல சிக்னல் தெரிய ஹீரோ அந்த பையனையும் கூட்டிட்டு அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா சமீரா இல்ல. அங்க இருக்கவங்கள்ட்ட விசாரிக்கும் போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த லேடிங்க வந்தாங்க. ஒரு கேக்க பார்சல் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி பண்ண சொல்லிட்டு யாரையோ பார்த்து பயந்து பேக் டோர் வழியா வெளியே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ ஒரு சந்தேகத்துல அங்க இருந்த கார்பேஜ் பேக்கை செக் பண்ணும்போது சமீராவோட ஸ்மார்ட் வாட்ச் அதுல இருக்கு. போலீஸ் அவங்கள ட்ராக் பண்ணி வந்துடக்கூடாதுன்னு சமீரா அதை அங்க போட்டு போயிருக்காங்க. சரி, இந்த ஏரியால உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு ஹீரோ அந்த பையன்கிட்ட கேட்க அந்த பையன் ஒரு அட்ரஸ் சொல்லி அங்க எங்க அம்மா அடிக்கடி இங்க என்ன கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்றான். அங்க போய் பார்த்தா அது ஒரு டாக்டர் வீடு. டாக்டர்கிட்ட சமீராவை பத்தி விசாரிச்சா அவர் சமீராவை பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறாரு. சமீராவோட பையனுக்கு நுரையீரல் சம்பந்தமான ஒரு மோசமான வியாதி இருக்கு. இன்னும் சில வருஷங்கள் தான் உயிரோட இருப்பான். இப்ப பல பேர் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில ஸ்டோர் பண்ண தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. வாட்டர் பாட்டில் பழசாகும் போதோ சூரிய ஒளியில படும்போதோ பிளாஸ்டிக்ல இருந்து ஒரு விதமான கெமிக்கல் தண்ணியில கலக்கும். அந்த தண்ணி அந்த பையன் அதிகமா குடிச்சதுனால தான் அவனுக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கு. சோ பிளாஸ்டிக் பாட்டில்னால குடிக்கிற தண்ணியில இப்படி கெமிக்கல் கலக்கப்படுறத ப்ரூவ் பண்ண மீரா ஏதேதோ முயற்சி எல்லாம் எடுத்தாங்க. அந்த வாட்டர் கம்பெனிஸ்க்கு எதிராக கேஸ் எல்லாம் போட்டு பல போராட்டங்களை நடத்தினாங்க. இப்படிப்பட்டவங்களை போய் தேச துரோகின்னு சொல்றீங்களே, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அந்த டாக்டர் சொல்ல ஹீரோவுக்கு இப்ப எல்லாமே புரியுது. சமீரா பையனுக்காக அவர் வருத்தப்படுறாரு. கொஞ்ச நேரத்துல சமீரா கடற்கரையில செத்து கிடக்கிறதா நியூஸ் வர ஹீரோ அந்த பையனை கூட்டிட்டு அங்க போறாரு. அம்மா செத்ததை பார்த்து அந்த பையன் ரொம்ப வருத்தப்படுறான். சமீராவை ராணுவ ரகசியத்தை திருடின ஒரு தேச துரோகினும் போலீஸ் அவங்களை ட்ரேஸ் பண்ணி சுத்தி வளைச்சதும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு போலீஸ்காரங்க மீடியால சொல்றாங்க. சமீராவோட பையனை மீடியாலுங்க சுத்தி நின்று போட்டோ எடுக்க பார்க்க ஹீரோவுக்கு அந்த பையன் நிலைமையை பார்க்கும்போது சின்ன வயசுல தன்னையே பார்த்த மாதிரி இருக்கு. அந்த பையனை யாரும் போட்டோ எடுக்க முடியாதபடி முகத்தை மூடி தூக்கிட்டு போறாரு. அம்மா போயிட்டாங்க, இனி நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அவன் ரொம்ப சோகமா சொல்றான். உனக்கு வேற யாரும் இல்லையான்னு கேட்டதுக்கு விக்டர் தாத்தா இருக்காரு. கிறிஸ்மஸ்க்கு அம்மா ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. சாண்டா கிளாஸ்க்கு லெட்டர் போடலான்லாம் சொன்னாங்க. இப்போ லெட்டர் இருக்கு, ஆனா அம்மா இல்லைன்னு அந்த பையன் வருத்தமா சொல்லும்போது ஹீரோ ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. உனக்கு நான் இருக்கேன், வா நாம போய் சாண்டா கிளாஸ்க்கு லெட்டர் போடலான்னு சொல்லி பக்கத்துல இருந்த போஸ்ட் பாக்ஸ் கிட்ட ஹீரோ அவனை கூட்டிட்டு போக அந்த பையனும் அவன் வச்சிருந்த ரெட் கலர் என்வலப்புள்ள லெட்டரை போஸ்ட் பண்றான். அப்போ சமீராவோட பையனை விசாரிக்கணும்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வந்து அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஒரு சித்தப்பாட்ட நேத்து தான் எஃப்ஐஆரே போட்டேன், அடுத்த நாள் விடியறதுக்குள்ள சமீரா செத்து கிடக்குறாங்க, சூசைட்னு சொல்லி அவசரமா கேஸை க்ளோஸ் பண்றாங்க. ஏதோ வில்லங்க இருக்கு, அந்த பையனை பார்த்தா என்ன பார்த்த மாதிரியே இருக்கு சித்தப்பா. எங்க அப்பன் கெட்டவன், தேச துரோகி, அதுக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா இந்த பையனோட அம்மா நல்லவங்க, அந்த பையனுக்கு என்னோட நிலைமை வந்துடக்கூடாது, உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோ கிளம்புறாரு. சமீராவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க வயித்துல இருந்தது நல்ல தண்ணின்னு போட்டிருக்கு. கடல்ல விழுந்து செத்தவங்க வயித்துல நல்ல தண்ணி எப்படி வந்துச்சு? அப்போ கண்டிப்பா சமீராவை தண்ணியில முக்கி கொன்னுட்டு கடல்ல வீசிருக்காங்கன்னு ஹீரோ கெஸ் பண்றாரு. வாட்டர் சப்ளை சம்பந்தமான ஒரு சில பேரை பிடிச்சு விசாரிச்சதுல சமீரா சில வாட்டர் கம்பெனிஸ் மேல கேஸ் போட்டு பல பேரோட விரோதத்தை சம்பாதிச்சு வச்சிருந்ததாவும் சில வாட்டர் கம்பெனிஸை சீல் பண்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னு தகவல் கிடைக்குது. சமீரா செத்தது ஒரு குறிப்பிட்ட வாட்டர் கம்பெனியோட வேலையா இருக்கலான்னு சந்தேகப்பட்டு ஹீரோவும் சித்தப்பாவும் அந்த வாட்டர் கம்பெனிக்கு போறாங்க. வெளியே சீல் வச்சிருந்தாலும் உள்ள ஏதோ ஆள் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கவும் உள்ள போய் பார்த்தா ஒரு 10 அடியாளுங்க இருக்காங்க. ஹீரோ போலீஸ்னு தெரிஞ்சதும் எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை அடிக்க வர ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அங்க இருந்த வாட்டர் டேங்க்ல சமீராவோட கொலுசுல இருந்த ஒரு மணி இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணை என்னடா பண்ணீங்கன்னு அடிச்சு விசாரிச்சா உண்மை வெளியே வருது. முத நாள் நைட்டு சிலர் சமீராவை அந்த வாட்டர் ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ராஜாஜி பவனுக்கு கீழே இருக்கிற சீக்ரெட் லாக்கரை பத்தியும் அந்த ரெட் லெட்டர் பத்தியும் முக்கியமா சர்தாரை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தி கடைசியா அவங்கள தண்ணியில அமைக்கி கொன்னுட்டாங்கன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. சமீரா வீட்ல இருந்து போலீஸ்க்கு ஒரு லேப்டாப் கிடைச்சிருக்கும். அந்த லேப்டாப்ல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு ஹீரோ யாருக்கும் தெரியாம அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு வந்து பாக்குறாரு. அதுல சமீரா பேசி ரெடி பண்ண ஒரு வீடியோ இருக்கு. பிளாஸ்டிக் பாட்டில் அடைச்சு விற்கப்படுற தண்ணியை தொடர்ந்து குடிக்கிறதுனால என்ன ஆபத்து வரணும், அது மட்டும் இல்லாம ராத்தோரோட ஒன் இந்தியா ஒன் பைப்லைன் ப்ராஜெக்ட்னால எதிர்காலத்துல நாட்டுல பெரிய தண்ணி பஞ்சம் வரும், சின்ன ஏரி குளங்கள்ல இருக்கிற தண்ணியை எல்லாம் சேகரிச்சு அதை டெலிவரி பண்ணாம பதுக்கி டிமாண்டை கிரியேட் பண்ணி தண்ணியை பெரிய வியாபாரமாக்கி லாபம் சம்பாதிக்க பிளான் பண்ணிருக்காங்கன்னு. இந்த ப்ராஜெக்ட்னால இன்னும் எதிர்காலத்துல என்ன மாதிரி ஆபத்தெல்லாம் வரப்போகுதுன்னு சமீரா அதுல எவிடன்ஸோட தெளிவா பேசியிருக்காங்க. அப்போ ஷாலினி ஹீரோவுக்கு கால் பண்ணி உடனே சமீரா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டதும் ஹீரோ அங்க போறாரு. சமீரா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு அதை ப்ரூவ் பண்ண ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்க தான் இவங்க இங்க வந்திருப்பாங்க. ஆனா ராஜாஜி பவனோட பழைய ப்ளூ பிரிண்ட் ஒன்னு அவங்க வீட்டுல இருக்கு. அதோட ரா ரெக்கார்ட் ரூமோட சீக்ரெட் என்ட்ரன்ஸ் சாவியும் இருக்கு. அப்படின்னா அந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்டை சமீரா தான் எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க இதை தனியா பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எல்லா டீடைல்ஸையும் சமீராவுக்கு சொல்லி யாரோ தான் அவங்களை இப்படி செய்ய வச்சிருக்காங்க. சமீராவோட பேக்ல நிறைய ட்ரெயின் டிக்கெட்ஸ் இருக்கு. ஆனா அவங்க எங்கேயும் வெளியூர் போன மாதிரியே தெரியல, எங்கேயும் டிராவல் பண்ணவும் இல்ல, ஸ்டேஷன்ல யாரையோ மீட் பண்ண தான் போயிருக்காங்கன்னு ஹீரோ கெஸ் பண்றாரு. அடுத்த நாள் காலையில வர ட்ரெயின்கான ஒரு டிக்கெட்டும் அதுல இருக்கு. அந்த டைமுக்கு போனா சமீரா மீட் பண்ண ஆளை பிடிச்சிடலான்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதே நேரம் விக்டரும் காக்ரோச்சும் சமீரா இறந்ததை பத்தி பேசுறாங்க. சமீரா இறந்தாலும் அந்த ரெட் லெட்டர் வெளியே தான் இருக்கு, அது இன்னும் யார் கைக்கும் கிடைக்கல, அதை எப்படியாவது சர்தார் கிட்ட சேர்க்கணும். சர்தார் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன், பங்களாதேஷ்ல இருக்கிற சிட்டகாங் சென்ட்ரல் ஜெயில கைதியா இருக்கான். அந்த ரெட் லெட்டர் வருங்கிற நம்பிக்கையில 32 வருஷமா ஜெயில தான் இருக்கான். நாளைக்கு காலையில ரயில்வே ஸ்டேஷன்
ஸ்டேஷன்ல மீட் பண்ணி இதை பத்தி பேசலான்னு காக்ரோச் சொல்றாரு. சமீரா வீட்ல ஏதோ ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இருக்கிறத பாக்குற ஹீரோவுக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த சின்ன பையன் சாண்டா கிளாஸ்க்கு லெட்டர் போடணும்னு சொல்லி ஒரு ரெட் கலர் லெட்டரை போஸ்ட் பண்ணிருப்பான். அதுலயும் இதே கோட் தான் எழுதியிருந்தது. சோ அதுதான் சர்தார் சம்பந்தமான ரெட் லெட்டர்னு ஹீரோவுக்கு தெரியுது. சமீரா அந்த சீக்ரெட் லாக்கர்ல இருந்து ரெட் லெட்டரை திருடி அதுல அது போக வேண்டிய அட்ரஸோட போஸ்ட் பாக்ஸ் நம்பர் எழுதி அதை சாண்டா கிளாஸ்க்கு அனுப்ப வேண்டிய லெட்டர்னு சொல்லி அந்த பையன்ட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. கட் பண்ணா பங்களாதேஷ்ல இருக்கிற சிட்டகாங் சென்ட்ரல் ஜெயில காட்டுறாங்க. ஜெயில எதிர்பாராத விதமா கைதிகளுக்குள்ள கலவரம் வெடிக்குது. யாரையும் போலீஸால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கைதிகள்லாம் ஒன்னா சேர்ந்து போலீஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒருத்தன் ஒரு லேடி போலீஸ அடிச்சே கொல்ல பாக்குறான். அப்போ அங்க பக்கத்துல இருந்த ரூம்ல இருந்து சர்தார் வெளியே வந்து அவனை அடிச்சு லேடி போலீஸ காப்பாத்துறாரு. அதோட 10-15 கைதிகளை டெக்னிக்கலா அடிச்சு பொழக்கிறாரு. இத பார்த்துட்டு மத்த கைதிகள்லாம் பயந்து ஓடிடுறாங்க. அப்புறம் சர்தார் மறுபடியும் ரூமுக்குள்ள போயிடுறாரு. அந்த லேடி சர்தார ஆச்சரியமா பாக்குறாங்க. ரெட் லெட்டர் வெளியே வந்ததுல சமீராவுக்கு ஹெல்ப் பண்ணது அந்த காக்ரோச் தான் ராத்தருக்கும் தெரிய வந்து அவனை கொல்ல சொல்லி ஒரு ஆள் அனுப்புறாரு. ஹீரோ இப்ப ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறாரு. அங்க காக்ரோச்சும் வந்து விக்டருக்காக வெயிட் பண்றாரு. குறிப்பிட்ட ட்ரெயின் வந்து போயும் ட்ரெயின்ல ஏறாம பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருக்கிற காக்ரோச்சை கவனிக்கிற ஹீரோ அவரை பிடிக்க போக ஹீரோவை பாக்குற காக்ரோச் யார் அவன் பார்க்க சர்தார் மாதிரியே இருக்கான்னு திகச்சு நிக்க அப்போ ராத்தோர் அனுப்பின ஆள் அங்க வந்துடுறான். காக்ரோச்க்கு பக்கத்துல இருந்த பெரிய லக்கேஜ் பார்சலை காக்ரோச் மேல தள்ளி விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். பார்சல் விழுந்ததுல காக்ரோச் தடுமாறி ரயில்வே ட்ராக்ல விட அப்ப அந்த ட்ராக்ல வந்த ட்ரெயின்ல மாட்டி செத்துறாரு. அதே நேரம் சமீராவோட பையன் போஸ்ட் பண்ண அந்த ரெட் லெட்டர் இப்போ பங்களாதேஷ் ஜெயிலுக்கு வந்துருச்சு. ஜெயில இருக்கிற போலீஸ் அந்த ரெட் லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல லாஃபிங் புத்தாவோட படம் வரைஞ்சிருக்கு. இத பாக்குற ஆபீசர்ஸ் அலர்ட் ஆகி உடனே இந்தியன் எம்பசிக்கு கால் பண்ணி நாங்க கோட் ரெட்டை ரிசீவ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து இந்த விஷயம் ராவோட கவனத்துக்கு வந்து கோட் ரெட் பங்களாதேஷ் ஜெயிலுக்கு போயிருக்குன்னா அப்போ அங்க யாரோ ஒரு ரா ஏஜென்ட் அண்டர் கவர்ல இருக்கான்னு கெஸ் பண்ணி உடனே அலர்ட் ஆகிற ரா ஆபீசர் சந்திரமோகன் பங்களாதேஷ் பிரிசன்ல இருக்கிற கைதிகளோட லிஸ்ட கேட்க லிஸ்டும் வருது. அந்த லிஸ்ட்ல சர்தார் இருக்காரு. உடனே பங்களாதேஷ் ஜெயிலுக்கு கால் பண்ணி அந்த கைதி சர்தார் ரொம்ப ஆபத்தானவன், 30 வருஷத்துக்கு முன்னாடி மிக திறமையான ரா ஏஜென்ட்டா இருந்தான். அந்த ரெட் லெட்டர் வந்தது அவனுக்கு தெரியாம பாத்துக்கோங்க, நானே அங்க வந்து அவனை விசாரிக்கணும், அது வரைக்கும் அவனை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. சர்தார் இருக்கிற பங்களாதேஷ் ஜெயிலுக்கு ரெட் லெட்டர் போயிருக்கிற விஷயம் ராத்தோருக்கும் தெரிய வருது. இதை கேட்டு அதிர்ச்சியாகிற ராத்தோர் உடனே அவரோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ராவோட ஹெட் ஆபீசர் மூலமா பங்களாதேஷ் ஜெயில் ஆபீசருக்கு கால் பண்ணி சர்தாரை இமிடியேட்டா கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுக்க வைக்கிறாரு. உடனே சர்தாரை கொலை பண்ண கூட்டிட்டு போறாங்க. ஒருத்தன் கால் பண்ணி விசாரிக்கணுங்கிறான், இன்னொருத்தன் கொல்ல சொல்றான். ரெட் லெட்டர் வந்த விஷயம் சர்தாருக்கு தெரியக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க. சர்தார் ஒன்னும் அவ்வளவு கெட்டவ மாதிரி தெரியல. சோ தன்னோட உயிரை காப்பாத்துற சர்தாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அந்த லேடி ஆபீசர் அவரை கூட்டிட்டு வரும்போது அவர் கண்ணில் படுற மாதிரி அந்த ரெட் லெட்டரையும் லாஃபிங் புத்தா படத்தையும் காட்ட அதை பாக்குற சர்தார் இத்தனை வருஷமா எந்த சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த சிக்னல் இப்ப கிடைச்சிருச்சுன்னு உஷாராயிடுறாரு. சர்தாரை சுட்டு கொல்றதுக்காக ஜெயிலோட டெரேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா சர்தார் எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு கடல்ல குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறாரு. அதே நேரம் காக்ரோச்சோட பேக்ல இருந்து நிறைய சிம் கார்ட்ஸ்லாம் ஹீரோவுக்கு கிடைச்சிருக்கும். அது ஆக்டிவேட் ஆயிருந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ணும்போது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்த காட்டுது. அங்க போய் பார்த்தா பாழடைஞ்ச ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. செக் பண்ணி பார்த்ததுல பெட்ரோல் பங்குக்கு கீழே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அந்த இடம் தான் காக்ரோச்சோட சீக்ரெட் ஒர்க் பிளேஸ். ஏகப்பட்ட பேப்பர் கட்டிங்ஸ், ஏகப்பட்ட போட்டோஸ், புக்ஸ், டாக்குமெண்ட்ஸ்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு அங்க வந்த ராத்தோரோட ஆளு ஹீரோவை அட்டாக் பண்றான். காக்ரோச்சை ரயில்வே ஸ்டேஷன்ல கொன்னவன் தான் இவன். ஹீரோ அவன் கூட ஃபைட் பண்றாரு. ஆனா அவன் ஹீரோவோட வெல் ட்ரைன்டா இருக்கான். ஹீரோவை அடிச்சு போட்டு அந்த இடத்தையே கொளுத்திட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா ஹீரோ எப்படியோ சமாளிச்சு எழுந்து அங்க இருந்த சர்தார் பத்தின ஒரு முக்கியமான ஃபைலை மட்டும் காப்பாத்தி அவரும் எஸ்கேப் ஆயிடுறாரு. பங்களாதேஷ் ஜெயில இருந்து சர்தார் தப்பிச்ச விஷயம் ராவுக்கும் ராத்தோருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் பீதி ஆகுறாங்க. ஹீரோ அவர் எடுத்த ஃபைலை பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. 1983ல பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற ஒரு பெரிய ஏரியில விஷம் கலக்க பாகிஸ்தான் பிளான் பண்றதா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது. அந்த ஏரி விஷமானா அதை குடிநீர் ஆதாரமா நம்பி இருக்கிற பல லட்சக்கணக்கான கிராம மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதை தடுக்கணும்னு ஒரு ஆர்மி மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. அதுல ரா ஆபீசர்ஸா ராத்தோரும் விக்டரும் இருக்காங்க. பாகிஸ்தான் பிளானை தடுக்க நம்ம ட்ரூப் அங்க போறதுக்குள்ள பாகிஸ்தான் ஆர்மியோட எக்ஸாக்ட் பிளான் என்னன்னு நமக்கு தெரியணும். பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற ஆர்மி கேம்ப்ல ஜெனரல் யூசுப்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட டென்ட்ல ஆர்மி பிளானை பத்தின ஒரு சீல்டு லெட்டர் இருக்கும். அதுல இருக்கிற ஆர்டர் படி தான் பாகிஸ்தான் ஆர்மி செயல்படும். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு நமக்கு தெரியணும். லெட்டர் காணாம போனாலோ சீல் ஓபன் ஆயிருந்தாலோ உஷாராயி பிளானை மாத்திருவாங்க. சோ எந்த சந்தேகமும் வராம அந்த லெட்டர்ல இருக்கிற மேட்டரை மட்டும் எடுக்கணும். அதுக்கு ஒரு திறமையான ஏஜென்ட் இருக்கான்னு சொல்லி அப்பதான் சர்தாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சர்தார் ஒரு அண்டர் கவர் ரா ஏஜென்ட். உண்மையான பேரு போஸ். ரால இவருக்கு கொடுத்திருக்கிற கோட் நேம் தான் சர்தார். இவர் ஒரு ரா ஏஜென்ட்ங்கிற விஷயம் ராத்தோர் விக்டர் மாதிரி ஒரு சில ஆபீசர்ஸ் தவிர யாருக்குமே தெரியாது, அவர் குடும்பத்தையும் சேர்த்து. ஊரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு தெருக்கூத்து கலைஞர். ஊர் ஊரா போய் நாடகம் நடத்துவாரு. நாடகத்துக்காக வெளியூர் போற மாதிரி இவருக்கு கொடுக்கிற மிஷனை எல்லாம் முடிச்சிட்டு வருவாரு. சர்தாரோட அப்பா பெரிய தேசபக்தர். சர்தாரோட 2 அண்ணனுங்களும் ஆர்மில இருக்கிறாங்க. சர்தாரும் ஆர்மில சேரணும்னு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா இவரோட திறமையை பார்த்து ஆர்மில ரிஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவரை தனியா கூப்பிட்டு
ரால ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ராத்தோர் சர்தாரை கான்டாக்ட் பண்ணி மிஷனை கொடுக்க சர்தாரும் பாகிஸ்தான் பார்டர் தாண்டி போய் மாடு மேய்க்கிற மாதிரி வேஷம் போட்டு கன்னி வெடியில சிக்கி காயப்பட்ட மாதிரி ஒரு சீனை போட இவரை பாக்குற பாகிஸ்தானோட ஆர்மி இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு கேம்புக்கு கூட்டிட்டு போக அங்க போய் 2 பேரை போட்டு தள்ளிட்டு பாகிஸ்தான் சோல்ஜர் மாதிரி கெட்டப்ப மாத்திட்டு எப்படியே யாருக்கும் சந்தேகம் வராம அந்த ஜெனரலோட ஆர்டர் லெட்டர்ல இருக்கிற கண்டென்ட்டை படிச்சு ராத்தூருக்கு சொல்லிடுறாரு. இவர் சரியான நேரத்துல கொடுத்த இன்ஃபர்மேஷனால இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மியோட முயற்சியை முறியடிச்சு மிஷனை சக்சஸ் பண்ணிடுறாங்க. சர்தாருக்கு ஒரு முறை பொண்ணு இருக்காங்க. எப்பவும் சர்தார் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. சர்தார் அவரோட மிஷனை முடிச்ச கையோட அடுத்த மிஷன் சம்பந்தமா பேச ரத்தோரையும் விக்டரையும் ரகசியமா போய் மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. பாகிஸ்தான் ஜெனரல் யூசுப் டேபிள்ல ஒரு டிராகன் சிம்பிள் போட்ட ஃபைல் இருந்தது. அதை ஓபன் பண்ணி பார்த்ததுல ஏரியா பாய்சன் பண்ண ட்ரை பண்ணது பாகிஸ்தானா இருந்தாலும் அப்படி பண்ண பிளான் போட்டு கொடுத்தது சைனா தான். அந்த ஃபைல்ல அங்கங்க லாஃபிங் புத்தான்னு ஒரு பேரும் மென்ஷன் ஆயிருக்கு. எல்லா சதிக்கும் காரணமே சைனா தான் சர்தார் சொல்ல ராத்தோர் என்ன சொல்றாருன்னா அப்படின்னா சைனாவோட பிளான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். காக்ரோச்னு ஒரு சீக்ரெட் ஸ்பை இருக்காரு. சைனாக்குள்ள நுழைஞ்சு இன்டெலிஜென்ஸை கொண்டு வருவாரு. அவர் இப்ப அருணாச்சல பிரதேஷ்ல இருக்காரு. அவரை போய் மீட் பண்ணா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னு சொல்ல சர்தாரும் அருணாச்சல பிரதேஷ் போய் காக்ரோச்சை மீட் பண்றாரு. சைனாக்காரங்க சில வருஷமா ஒன் நேஷன் ஒன் பைப்லைன்ங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல பிஸியா இருந்திருக்காங்க. அது சம்பந்தமான ஒரு ப்ளூ பிரிண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற பைப்லைன் ரூட்டுக்கும் சைனாவுக்கும் சம்பந்தமே இல்ல. இப்படி ஒரு பைப்லைனை சைனால போடவே முடியாது. ஆனா இந்த ப்ளூ பிரிண்ட்டை இந்தியா மேப்ல வச்சா பெர்ஃபெக்ட்டா பொருந்தது. சைனாவோட திட்டம் ஏரியில பாய்சன் கலக்கிறது இல்ல, பாய்சனை கலக்கிற மாதிரி மக்கள் மனசுல பயத்தை கலக்கிறது. அந்த லேக்க சுத்தி இருக்கிற 4000 கிராம மக்களுக்கு இந்த நியூஸ் பரவிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ஏரி தண்ணியை குடிக்க மக்கள் பயப்படுவாங்க. அந்த ஏரிக்கு பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில் தயாரிக்கிற ஃபேக்டரி ஒண்ணு வரப்போகுது. எந்த தண்ணியை மக்கள் வேணான்னு சொன்னாங்களோ அதே தண்ணியை பாட்டில் அடைச்சி சுத்தமான தண்ணின்னு அவங்கள்ட்டே விற்க போறாங்க. 3ஆம் உலக போர் தண்ணிக்காக தான் நடக்க போகுதுன்னு சைனாக்காரன் நினைக்கிறான். உலகத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் அவன் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சு இந்தியால அவன் பிளான ஸ்டார்ட் பண்ண போறான். இயற்கை வளமா இருக்கிற தண்ணியை ப்ராடக்ட் ஆக்கி மக்களுக்கு வித்து காசு கொடுத்தாதான் தண்ணி கிடைக்குங்கிற மாதிரி மக்களை பழக்கப்படுத்தி இப்போ பாட்டில் ஆரம்பிச்சு இன்னும் 50 வருஷத்துல இந்தியா முழுக்க பைப்லைன் போட்டு எல்லாருக்கும் வாட்டர் சப்ளை பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அதை வச்சுதான் இந்தியால இருக்கிற தண்ணி மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ண போறாங்க. அப்புறம் தண்ணிக்கு அவன் சொல்றதுதான் ரேட்டு. இந்தியாவோட டாப் மோஸ்ட் அதிகார வர்க்கத்துல இருக்கிற ஒரு ஆளு சைனாவுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு லாஃபிங் புத்தான்னு பேர் வச்சிருக்காங்க. அவனை வச்சுதான் சைனா எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம சைனாவை ஸ்டாப் பண்ண முடியும்னு காக்ரோச் சொல்றாரு. அதை தொடர்ந்து ஊருக்கு திரும்புற சர்தார் ராத்தோருக்கு கால் பண்ணி சைனாவோட பிளானை பத்தியும் லாஃபிங் புத்தா பத்தியும் சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும்போது ரேடியோ சிக்னல் வீட்ல இருக்கிற ஒரு ரேடியோவோட கனெக்ட் ஆகி அதுல கேக்குது. சோ இவங்க பேசுறத சர்தாரோட முறை பொண்ணு ஒட்டு கேட்டுறாங்க. சர்தார் கிட்ட உண்மையிலே நீ யாரு, என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டதுக்கு நான் அரசாங்கத்துக்காக ரகசியமா வேலை செய்யறேன், அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதை தொடர்ந்து சர்தாருக்கும் முறை பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்து ஃபேமிலி லைஃப்னு ஒரு சைட் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு அந்த லாஃபிங் புத்தா யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையும் வேகமா நடந்துட்டு இருக்கு. சர்தாருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. சில வருஷங்கள் கடந்து போகுது. லாஃபிங் புத்தாவை கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷன்ல அது யாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா சர்தாரும் ராத்தோரும் விக்டரும் ட்ரேஸ் பண்ணி அந்த லாஃபிங் புத்தாவை நெருங்கிட்டு இருக்காங்க. இவங்க சந்தேகப்படுற அதிகாரிகளை சர்தாரே உளவு பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிற நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் PK அப்ரஹாம் ராத்தோட்ட வந்து பேசுறாரு. நீங்க ஒரு முக்கியமான ஆளை கண்டுபிடிக்கிற வேலையில ரொம்ப தீவிரமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த லாஃபிங் புத்தாவை பத்தின இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணுங்க. லாஃபிங் புத்தாவை தொடாதீங்க. உங்களுக்கு நான் 5 கோடி தரேன்னு சொல்ல 5 கோடினதும் ராத்தோர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதே நேரம் சர்தார் ராத்தோருக்கு கால் பண்ணி அந்த லாஃபிங் புத்தா யாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்கிற PK அப்ரஹாம் தான் அந்த லாஃபிங் புத்தா. பிளாஸ்டிக் பாட்டில் ஃபேக்டரிக்கு அப்ரூவல் கையெழுத்து போட்டது அவர் தான். சமீபத்துல அவர் சில சிட்டிஸ்ல சைனாக்காரங்களை மீட் பண்ணதை நானே பார்த்தேன். அவர் பேசின ட்ரங்க் கால்ஸ்லாம் மேக்ஸிமம் சைனாக்கு தான் பேசியிருக்காரு. இதை வச்சு அவர் தான் லாஃபிங் புத்தான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் மூலமா தண்ணிக்கு விலை வச்சா நம்ம நாட்டுல இருக்கிற ஜனத்தொகைக்கு அது சின்ன வியாபாரம்லாம் கிடையாது. 10 லட்சம் கோடி பிசினஸ்னு சர்தார் சொல்ல என்னது 10 லட்சம் கோடியான்னு ராத்தூர் வாய பொளக்குறாரு. அவன் வெறும் 5 கோடி கொடுக்கறேன்னு சொல்லி பேரம் பேசினானே நினைச்ச ராத்தூர் தந்திரமா ஒரு பிளான் பண்றாரு. சர்தார் நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தாலும் அவர் பெரிய அதிகாரத்துல இருக்காரு. எவ்வளவு எவிடன்ஸ் நாம கலெக்ட் பண்ணாலும் அது அவன் டேபிளுக்கு தான் போகும். அவன் கையெழுத்து போட்டாதான் மூவ் ஆகும். லீகலா அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல அவன் சைனாவோட கையால் சார். அவன் பதவியில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாட்டுக்கே ஆபத்து. சோ அவனை நான் கொல்றேன். அவ்வளவு பெரிய ஆளை கொண்டா நான் தேச துரோகி ஆயிடுவேன். திரும்ப நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது. நாடே என்ன கைவிட்டுரும். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் நாட்டோட எதிர்காலத்துக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்னு சர்தார் சொல்ல ராத்தூரும் இதை தான் எதிர்பார்த்தாரு. அப்படின்னா சரி சர்தார், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இப்ப பங்களாதேஷ்ல இருக்காரு. நீங்க போய் அவனை கொன்னுட்டு தலைமறைவாயிருங்க. நீங்க தேச துரோகின்னு நான் இங்க டிக்ளேர் பண்ணிடுறேன். நீங்க பங்களாதேஷ் ஜெயிலே இருங்க. இங்க PK அப்ரஹாம் தான் தேச துரோகின்னு ஆதாரப்பூர்வமா ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ரெட் லெட்டர் அனுப்புறேன். அப்புறம் நீங்க வெளியே வந்தா போதுன்னு சொல்றாரு. ராத்தோட பிளான் என்னன்னா சர்தாரை வச்சு PK அப்ரஹாம கொன்னுட்டு அவருக்கு பதில் இவரே லாஃபிங் புத்தாவாகி சைனா ஏஜென்ட்டா மாறி பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதா இவரோட திட்டம். PK அப்ரஹாம் தான் தேச துரோகின்னு
ப்ரூவ் பண்ணி நீங்க எனக்கு ரெட் லெட்டர் அனுப்புற வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்ற சர்தார் பங்களாதேஷ் போய் PK ஆப்ராம கடத்தி நடுக்கடல்ல வச்சு கொல்றாரு. சர்தார் ஒரு தேச துரோகி ஆயிட்டாருன்னு ராத்தோர் டிக்ளேர் பண்றாரு. சர்தார் வீட்டுக்கு போய் சர்தார் சேகரிச்சு வச்சிருந்த எல்லா ஆதாரத்தையும் எடுத்துடுறாரு. வேலையையும் ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாளே சைனாவோட அக்ரிமெண்ட் போட்டு புது லாஃபிங் புத்தாவா மாறிட்டாரு. சர்தார் ஒரு தேச துரோகிங்கிற உண்மை ஊரெல்லாம் பரவிடுச்சு. இதனால சர்தாரோட மொத்த குடும்பமும் அவமானத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாம சர்தார் அண்டர் கிரவுண்ட் போறதுக்காக பங்களாதேஷ் கோஸ்ட் கார்டு கிட்ட வேணும்னே மாட்டி ரெட் லெட்டர் வருங்கிற நம்பிக்கையோட 32 வருஷமா ஜெயில இருக்காரு. பிளாஷ்பேக் இதோட முடியுது. தான் அப்பாவை பத்தின மொத்த கதையும் அந்த ஃபைல்ல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தன்னோட அப்பா தேச துரோகி இல்லைன்னு தெரிஞ்சு அவரோட தியாகத்தை நினைச்சு கண் கலங்குறாரு. பங்களாதேஷ் ஜெயில இருந்து தப்பிச்ச சர்தார் அவருக்கும் காக்ரோச்சுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் ரூமுக்கு வராரு. அங்க காக்ரோச் சர்தாருக்காக 32 வருஷமா சேகரிச்ச தகவலை பாதுகாத்து வச்சிருக்காரு. அதெல்லாம் படிக்கிற சர்தாருக்கு அப்போதான் தன்னோட குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயமும் பைப்லைன் ப்ராஜெக்டை தடுக்க தான் செஞ்ச தியாகம் பலன் இல்லாம போய் ராத்தோரே இப்ப லாஃபிங் புத்தாவா இருக்கிறத தெரிஞ்சு அதிர்ச்சியாகி உடஞ்சி போய் அழறாரு. எல்லாமே கைமீறி போனாலும் ஒரு நம்பிக்கை மட்டும் பாக்கி இருக்கு. எல்லா உளவாளிகளும் அவங்க சேகரிச்ச எவிடன்ஸ் எல்லாம் இன்னொரு காப்பி எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. சர்தாரும் அதே மாதிரி ஒரு காப்பியை பத்திரமா வச்சிருக்காரு. அது எங்க இருக்குன்னு சர்தாருக்கு மட்டும் தான் தெரியும். அது கிடைச்சா போதும் இந்த பைப்லைன் ப்ராஜெக்டை தடுக்க முடியும். இந்த ப்ராஜெக்டை எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு முடிவோட சர்தார் கிளம்புறாரு. ஜெயில இருந்து தப்பிச்ச சர்தாரை ட்ரேஸ் பண்ண ரா ஆபீசர் சந்திரமோகன் யாரையெல்லாம் இன்ட்ராகேட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அங்க ரத்தோர் வராரு. நான் தான் சர்தாரை ட்ரெயின் பண்ண ஸ்பை மாஸ்டர். நான் இல்லைன்னா உங்களால அவனை பிடிக்க முடியாது. சர்தார் தானா வரல, யாரோ ரெட் லெட்டர் அனுப்பி அவனை வர வச்சிருக்காங்க. அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சாகணும்னு அவர் சொல்றாரு. சமீராவோட பையனை என்கொயரி முடிச்சு அவனோட கார்டியனான விக்டர் கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்கன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. உடனே விக்டரை போய் பார்க்கணும்னு ஹீரோ கிளம்பும் போது அங்க வர ரா ஆபீசர்ஸ் ஹீரோ சர்தாரோட பையனா இருக்கறனால விசாரணைக்காக அவரை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாங்க. விக்டர் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் ரா ஆபீசருக்கு தெரிஞ்சு விக்டரை பிடிச்சி கூட்டிட்டு வர அவங்களும் கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே விக்டரை பிடிச்சிட்டதா சொல்லி அவரை வீல் சேர்ல ரா ஆபீஸுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனா அவர் முகத்தை காட்டல. கூடவே அந்த சின்ன பையனும் வரான். விக்டர் இதுக்கு முன்னாடி ரால ஒர்க் பண்ணாரான்னு தெரிஞ்சுக்க பயோமெட்ரிக் ரூமுக்கு அவரை கூட்டிட்டு போறாங்க. அவர் பிங்கர் பிரிண்ட ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கிரீன்ல சர்தார்னு காமிக்குது. விக்டருக்கு பதில் வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, சர்தார் தான். இதை தெரிஞ்சு எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன நடந்ததுன்னா விக்டரை தேடி ரா ஆபீசர்ஸ் அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ரத்தரோட ஆளு அங்க போய் விக்டரை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறான். அப்புறம் அந்த சின்ன பையனையும் கொல்ல பார்க்கும்போது அப்போ சர்தார் அங்க என்ட்ரி ஆகி அந்த கொலகாரனை அடிச்சு கட்டி போட்டுறாரு. ராவோட ஹெட் குவார்டர்ஸ் வால்ட்ல தான் 32 வருஷத்துக்கு முன்னாடி தான் வீட்ல இருந்து கைப்பற்றின திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற சர்தார் விக்டரோட பாடியை மறைச்சு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விக்டரை தேடி அங்க வர ரா ஆபீசர்ஸ்ட தான் தான் விக்டர்னு சொல்லி அவங்க கூட இங்க வந்துட்டாரு. ரா ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது சர்தார்னு தெரிஞ்சு அலர்ட் ஆகிறதுக்குள்ள சர்தார் சில ஆபீசர்ஸ் அடிச்சு போட்டுட்டு அந்த சின்ன பையனை கூட்டிட்டு எப்படியும் அந்த வால்ட் ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாரு. சர்தார் உள்ள போய் குறிப்பிட்ட ஒரு லாக்கர்ல இருக்கிற தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. அதுல ஒரு மரப்பெட்டியில ரகசியமா ஒளிச்சு வச்சிருந்த ஒரு மைக்ரோ பிலிமையும் எடுக்கிறாரு. இதுல தான் சர்தார் முன்னாடி சேகரிச்சு வச்ச எவிடன்ஸோட காப்பி இருக்கு. இது இத்தனை வருஷமா ரா ஆபீசர்ஸ்க்கு தெரியாம இருந்திருக்கு. அதுக்குள்ள சர்தாரை பிடிக்க கமாண்டோ ஃபோர்ஸ் வால்ட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அவங்க கூட சர்தார் ஃபைட் பண்ணி செதற விடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல கேட்டை போட்டு சர்தாரை லாக் பண்ணிடுறாங்க. அப்பதான் ரத்தோர் மட்டும் அங்க வராரு. ரத்தோரை பார்த்த உடனே சர்தார் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ரத்தோர் சொல்றாரு, நீ இந்த மைக்ரோ பிலிம்ல இருக்கிற எவிடன்ஸை வச்சு என்ன குற்றவாளின்னு நிரூபிக்க போறியா? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தேச துரோகி. நீ எவ்வளவு சத்தமா உண்மையை சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல. மக்கள் எல்லாரும் என்னதான் நம்பிட்டு இருக்காங்க. நான் ஒரு சைனா ஏஜென்ட்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நான் இப்போ உனக்கு இன்னொரு உண்மையை சொல்றேன்னு ரத்தார் சின்னதா ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. 32 வருஷத்துக்கு முன்னாடி சர்தார் தேச துரோகியாகி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ரத்தோர் அவர் ஆளுங்களோட சர்தார் வீட்டுக்கு சர்தார் சேகரிச்ச எவிடன்ஸ் எடுக்க தான் போயிருப்பாரு. அப்போ சர்தாரோட வைஃப் இவர்கிட்ட அவர் நல்லவர்னு எனக்கு தெரியும் சார், சீக்கிரமா அந்த ரெட் லெட்டர் அனுப்பி அவரை வர வச்சிருங்கன்னு சொல்ல இதை கேட்டு ரத்தோருக்கு செம ஷாக்கு. உனக்கு எப்படி இது தெரியும்னு கேட்டா சர்தாரும் ரத்தோரும் ரேடியோல பேசினது முன்ன மாதிரியே இவங்க ஒட்டு கேட்டிருக்காங்க. இப்போ சர்தார் வைஃபுக்கு எல்லா உண்மையும் தெரியும். இதை இப்படியே விட்டா ரத்தோருக்கு ஆபத்துன்னு சர்தாரோட மொத்த குடும்பத்தையும் ரத்தோர் கொலை பண்ணி அவங்க தூக்குல தொங்கின மாதிரி செட் பண்ணிடுவாரு. சர்தார் ஒரு தேச துரோகின்னு உலகத்துக்கு ஞாபகப்படுத்த ஒருத்தன் இருக்கணும்னு சர்தாரோட பையனை மட்டும் விட்டு வச்சிருப்பாரு. நடந்த விஷயத்தை எல்லாம் கேட்டு சர்தார் செம்ம வெறியாகிறாரு. நான் இங்க வந்தது என்ன நிரபராதின்னு நிரூபிக்கவோ உன்னை குற்றவாளின்னு அடையாளம் காட்டி பழி வாங்கவோ இல்லடா. உன்னோட பைப்லைன் திட்டத்தை தரமட்டமாகணுங்கிறதுக்காகத்தான். உனக்கு மிஷனை கொடுத்துதான் பழக்கம். ஆனா எனக்கு களத்துல இறங்கி மிஷனை முடிச்சே பழக்கம். முடிச்சு காட்டுறேன்னு சொல்லி எல்லாரையும் டைவர்ட் பண்ணி மறுபடியும் வால்ட்டுக்குள்ள போயிடுறாரு. அங்க பல வருஷமா நின்றுட்டு இருந்த சோடியம் டேங்கர் லாரி எடுத்துட்டு அந்த சின்ன பையனையும் கூட்டிட்டு செவுத்த உடச்சிக்கிட்டு தப்பிக்கிறாரு. அந்த டேங்கர்ல இருக்கிறது டன் கணக்கிலான சோடியம். அதை தண்ணியில போட்டா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி பயங்கரமா வெடிச்சு சதறும். எதுக்காக சோடியம் லாரி எடுத்துட்டு போயிருக்கான்னு சர்தாரோட பிளான தெரிஞ்சுக்கிற ரத்தோர் அவரை தடுக்கணும்னு நினைச்சு வேகமா ஃபேக்டரிக்கு போறாரு. ரா ஆளுங்க சர்தாரை சேஸ் பண்ண எல்லாரையும் சமாளிச்சுட்டு சர்தார் அந்த ஃபேக்டரி கிட்ட வந்து வாட்டர் பிளான்ட்டுக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய மெக்கானிக்கல் டோர் மேல லாரியை விழ வச்சிடறாரு. அதுக்கு முன்னாடி சர்தார்
சர்தார் அந்த பையனோட வெளியே குதிச்சிடுறாரு. ஹீரோவும் ரா ஆபீஸ்ல நடந்த அலப்பறையில யாருக்கும் தெரியாம தப்பிச்சு வெளியே வந்து அந்த வாட்டர் பிளான்ட்க்கு வந்துடுறாரு. லாரி விழுந்து கிடக்குற அந்த டோரை திறக்கிற லிவர் ஃபேக்டரிக்குள்ள இருக்கு. அதை திறந்து விட்டா சோடியம் லாரி தண்ணியில விழுந்து வெடிச்சு அந்த ஃபேக்டரியே தரமட்டமாயிடும். அந்த சின்ன பையனை சேஃபா இருக்க சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ண சர்தார் உள்ள போறாரு. ரத்தோர் ஆளுங்களோட ஃபைட் பண்றாரு. அதே நேரம் வாட்டர் பிளான்ட் மேல இருக்கிற சோடியம் லாரியை கிளியர் பண்ண முடியாதுன்னு ரத்தோட ஆளுங்க சொல்றாங்க. அப்படின்னா வாட்டர் சப்ளை ஓபன் பண்ணுங்க, தண்ணியை திறந்து விட்டா சுத்தி இருக்கிற 300 கிராமத்துக்கும் பைப் லைன் வழியா தண்ணி போகும். அதுக்கப்புறம் சோடியம் லாரி அதுல விழுந்தா ஃபேக்டரி மட்டும் இல்ல, அந்த தண்ணி போற 300 கிராமத்திலையும் பைப் லைன் வெடிக்கும். அப்படியாக சர்தார் விடமாட்டான்னு சொல்லி தண்ணியை திறந்து விட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேட்டர் அந்த சின்ன பையன் ஒட்டு கேட்டுறான். அதே நேரம் அங்க வர ஹீரோவுக்கு சர்தாரோட மிஷன் ஃபெயில் ஆக போகுது, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு போறான். சர்தார் ரத்தோர் ஆளுங்க கூட ஃபைட் பண்ணி எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு எப்படியோ அந்த லிவர் கிட்ட போயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து தண்ணியை திறந்து விட்டுறாங்க. ரத்தோர் சர்தார கன் பாயிண்ட்ல புடிச்சு, என்ன சர்தார் டோரை ஓபன் பண்ண போறியா? தண்ணியை திறந்து விட்டாச்சு, இனி நீ இந்த லிவரை பிடிச்சி இழுத்தா 300 கிராமமும் காலி, வேணும்னா லிவரை பிடிச்சி இழுத்துக்கொண்டு ரத்தோர் சொல்ல சர்தார் லிவரை இழுக்காம என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாரு. அதே நேரம் ஹீரோ சில பேர் கூட ஃபைட் பண்ணி வாட்டர் சப்ளையை எப்படியோ க்ளோஸ் பண்ணிட்டு சர்தாருக்கு சிக்னல் கொடுக்க சர்தாரும் ராத்தரோட காலை உடச்சி அவரை கீழே விழ வச்சுட்டு அந்த லிவரை பிடிச்சி இழுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த சோடியம் லாரி மேலேருந்து கீழே தண்ணியில விழுந்து கொஞ்ச நேரத்துல பயங்கரமா வெடிச்சு அந்த ஃபேக்டரியே தரமட்டமாகுது. ரத்தோர் இறந்துடுறாரு. அதுக்கு முன்னாடியே சர்தாரும் ஹீரோவும் அந்த சின்ன பையனோட ஃபேக்டரிக்கு வெளியே போயிடுறாங்க. ஒரு இடத்துல சர்தாரும் ஹீரோவும் மீட் பண்றாங்க. ஹீரோ போலீஸ் இன்ஸ்பெக்டருங்கிற விஷயம் தெரிஞ்சு சர்தார் பெருமைப்படுறாரு. உங்களை தேச துரோகின்னு நினைச்சு ரொம்ப திட்டிருக்கேன்ப்பா, இப்போதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. அந்த மைக்ரோ பிலிம் என்கிட்ட கொடுங்கப்பா, அதை வச்சு நீங்க நிரபராதினும் ரத்தோர் தேச துரோகினும் நிரூபிச்சிடலான்னு ஹீரோ சொல்ல, ஆனா சர்தாருக்கு அதுல விருப்பம் இல்ல. அந்த மைக்ரோ பிலிமை தூக்கி போட்டுறாரு. 32 வருஷமா இந்த நாடே ரத்தோரை நம்பிட்டு இருக்காங்க. அவன் ஒரு தேச துரோகி, சைனா ஏஜென்ட்னு இப்ப தெரிஞ்சா மக்களுக்கு அரசாங்கத்து மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அது மட்டும் நடக்க கூடாது. இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட சர்தாருங்கிற ஒரு தீவிரவாதி தடுத்துட்டான்னு இந்த உலகமே சொல்லட்டும். ரத்தோர் நல்லவனாவே இருக்கட்டும், நான் தேச துரோகியாவே இருக்கேன். நாம யாருங்கிறது நம்ம செஞ்ச காரியத்துக்கு கிடைக்கிற பலன்ல தான் இருக்கே தவிர அடுத்தவங்க கொடுக்கற பேர்ல இல்ல. ஏன்பா இப்படி பண்ணீங்க? என் கூட இருக்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையான்னு ஹீரோ கேட்க, உங்க அப்பம் போஸுக்கு அந்த ஆசை இருக்கு, ஆனா நான் சர்தார், ஒன்ஸ் அ ஸ்பை ஆல்வேஸ் அ ஸ்பைன்னு சொல்லிட்டு சர்தார் அங்கேருந்து ஓடி மறைஞ்சிடறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசினதெல்லாம் அந்த ரா ஆபீசர் சந்திரமோகனும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. சோ சர்தார் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர், அவர் தேச துரோகி இல்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதை தொடர்ந்து சமீரா தேச துரோகி இல்லைன்னு நிரூபணமாகுது. தண்ணீர் தனியார் மயம் ரத்தாகுது. வாட்டர் சப்ளை இப்ப கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதோட தீவிரவாதிக்கு ஹெல்ப் பண்ணதால ஹீரோவை டிஸ்மிஸ் பண்றதா நியூஸ்ல வருது. ஹீரோ டிஸ்மிஸ் ஆனதுக்கு காரணம் அந்த ரா ஆபீசர் தான். அவரோட பிளான் என்னன்னா, உலகத்தை பொறுத்த வரைக்கும் தேச துரோகியோட பிள்ளையா இருக்கிற ஹீரோவை ரால சீக்ரெட் ஏஜென்ட்டா சேர்த்துக்கிறது தான். ஹீரோவுக்கு சீக்ரெட் கோட் நேம்லாம் கொடுத்து ரால சேர்ந்துக்கிறியான்னு கேட்க ஹீரோவும் எஸ் சார்னு சொல்றாரு. இதோட இந்த படமும் முடியுது.